நீ 5000 கோடி சம்பாரிச்சிருக்கா குவாரியில, நான் 5000 கோடியை உனக்கு தர்றேன். நீ தோண்டி வெட்டி எடுத்த மலையில அரை எங்களை வளர்த்து காட்டல, கழுத்து அறுத்து வீசி. சீமான் இப்படி கோவமா பேசுனதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் நிறைய ரெஃபரன்ஸ்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப நமக்கு எல்லாத்துக்குமே சகாயம் IAS அவர்களை தெரியும். அவரு மதுரையில டியூட்டில இருந்தப்ப நிறைய கல் குவாரிகள் மலைகள் அழிக்கப்பட்டுச்சு. அப்ப அவர் அதை தடுத்து நிறுத்தினாரு. அப்ப அவர் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்கிறாரு. இந்த மலைகள் உருவாக எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்ல அவங்க சொல்றாங்க, லிட்டரலி ஒரு மலை உருவாக 200 கோடி ஆண்டுகள் ஆகும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மலை உருவாக 200 கோடி ஆண்டுகள் ஆகுறப்ப ஒரே மாசத்துல வெறும் கல்குவாரின்னு சொல்லிட்டு வெடி வச்சு தகர்க்கப்பட்டு அந்த மலைகள் அழிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சகாயம் IAS அவர்கள் சொல்றாரு, நீங்க 100 ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு வந்தா கூட 1 டன் மலையை உருவாக்க முடியாது. அதோடைய ஆழம் தாங்க முடியாம தான் சீமான் அவர்கள் இந்த மாதிரி கோவப்பட்டு பேசியிருக்காரு. கோபம்ங்கிறது மனித இயல்பு தானே. சீமான் அவர்கள் மேல 1008 விமர்சனங்களும் கிண்டல்கள் கேலிகள் வைக்கப்பட்டாலுமே அவர் வைக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புங்கிறத நம்ம யாருமே நிராகரிக்கவே முடியாது. Download ShareChat.